எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒருவர் ராஜயோக சேவையில் இருந்து பின்வாங்கினால் சபிக்கலாமா? இது ஒரு ஆத்மாவோட அனுபவம். பரவாயில்ல, நம்ம இந்த யூடியூப் ஸ்பேஸ்ல இந்த மே 22 வந்தா 9 வருஷம் கம்ப்ளீட் பண்றோம். இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒரு தம்பி ராஜயோகம் எனக்கு முன்னாடியே வந்துட்டார். நான் 15 வருஷமாக இருக்கேன்னா அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். 1-2 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறாரு. அப்புறம் செட் ஆகாதுன்னு போயிட்டார். அப்புறம் நம்ம யூடியூப் ஸ்பேஸில் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவும் பார்க்க ஆரம்பித்தார். அவருக்கு ஏகப்பட்ட கேள்வி, அந்த கேள்வியெல்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆனார். சிஸ்டம் கூட திரும்பியும் வந்தார். அவருக்கு கொஞ்சம் பெரிய மனசு. அவரோட வீடை இயக்கத்துக்கு தரார். கொடுக்க போறேன் அப்படின்ற போது என்னை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு அவருடைய மன விருப்பத்தை சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எப்படி கொடுக்க போறீங்க? சிஸ்டர்கிட்ட பேசி இந்த என் வீடு அதை எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுக்க போறேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், தம்பி அப்படி பண்ண வேண்டாம், நீங்கள் வாடகைக்கு கொடுங்க. அப்போ அந்த தம்பி சொன்னார், வாடகை கொடுத்தா அப்புறம் எனக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டார். அதனால் உங்கள் ஏரியில் அந்த வீடு எவ்வளோ வாடகைக்கு போகும்? வெறும் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நான் சொன்னேன், ஒரு 10,000 ரூபா வாடகைக்கு போகும்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியாவில். நீங்கள் 5,000 ரூபா கொடுங்க, ஓகேவா? இது எதுக்குன்னா, அவங்க வாடகைன்னு ஒன்று இருக்குது, அதை கொடுக்கணுன்னாலும் கன்சிஸ்டண்டாக ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 11 மாதம் அக்ரிமெண்ட் போடுங்க. 11 மாதம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அவங்க சீரியஸாக இந்த ராஜயோகத்தை இதை நடத்துகிறாங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வாங்க. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குன்னாரு அவர். நான் சொன்னேன், இப்படி பண்ணால் தான் நல்லது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நாளைக்கு ஏதாவது தடங்கள் வந்தால் நீ என்னை கேட்கக்கூடாது, நீ என்கிட்ட ஐடியா கேட்குற நான் சொல்லிட்டேன். இப்போ இவர் சகோதரிகிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த சகோதரி சொல்கிறாங்க, உங்களை யாரோ ஏற்கிறாங்க, உங்களுக்கு யாரோ ஐடியா கொடுக்குறாங்க, ஆனால் நல்லா தான் கொடுக்குறாங்க, கரெக்டாக தான் கொடுக்குறாங்க, நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த தம்பி இந்த 5,000 ரூபா வர்றது என்ன பண்ணுவார்னா, அவர் திரும்பி இது சென்டருக்கு வளர்ச்சிக்காக செலவு பண்ணுவார். ஏதோ ஒரு 1,000-2,000 அவர் பர்சனல் செலவுக்கு எடுத்துப்பார். இவ்வளோ வரைக்கும் ஸ்மூத்தாக போயிடுச்சு. இதுக்கு இடையில அந்த கோவிடெல்லாம் வந்த டைமு. அப்போது 1-2 ஆத்மாக்கள் தான் வர ஆரம்பித்தாங்க சென்டருக்கு. பொதுவாக சென்டருக்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும்போது ரொம்ப வருத்தப்பட்டார். நான் பாபாக்காக இந்த இடம் கொடுத்துருக்குறேன், ஆனால் ஆத்மாக்களே வரல, அப்போது எதுக்காக இது கொடுத்தோமோ அந்த பர்பஸ் சேவ் ஆகலை அப்படின்னு வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், சென்டருக்கு ஆளுங்க வராததுக்கு காரணம் அங்கே யோகா பவர் கம்மி. சரிப்பா, உனக்காக நானும் யோகா பண்ணுறேன் அப்படின்னு நான் யோகா பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் கீதா பாடசாலையாக இருந்தது. ஆக்சுவலாக சென்டருக்கும் கீதா பாடசாலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னா, சென்டரில் ஒரு சரண்டர் சகோதரி இருப்பாங்க. கீதா பாடசாலைனா உங்கள் வீடு என் வீடெல்லாம் நம்ம இருக்க கொடுக்குற மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த சகோதரி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் கீதா பாடசாலை. அது வரைக்கும் கீதா பாடசாலை இருந்ததுக்கு ஒரு சகோதரி நியமிக்கப்படுகிறார். அந்த கண்டிஷன் வரும்போது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதுக்கப்புறம் சொன்னேன், உங்களுக்கு தான் சகோதரிலாம் வந்துட்டாங்கல்லப்பா, இனிமேல் அவங்களே யோகா பண்ணிக்கிட்டோம், நான் இனிமேல் அதுக்கு பண்ணிக்கல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி அமர்ந்த வேலையில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆத்மாக்கள் வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இதில் இந்த சகோதரி வந்திருக்காங்க இல்லையா இதை பார்த்துக்கிறதுக்கு, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இது ரொம்ப சின்னதாக இருக்குது, சிட்டி சைடுக்கு போகணும், மெயின் ரோடுக்கு போகணும், பெரிய சென்டருக்கு போகணும், வாடகை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே எண்ணம் தான் அவங்க கொண்டு வராங்க. அப்படின்னா என்னைக்கு வேணால் அவங்க கிளம்பி போயிடுவாங்க, இதை காலி பண்ணிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. அப்போ இந்த தம்பி கொஞ்சம் வருத்தம். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க, இனிமேல் சேவை நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது இந்த தம்பியோட தாட். அப்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அக்ரிமெண்ட் போடுவாங்களே, இது அந்த அக்ரிமெண்ட் இப்போ முடியுது. ஓகே, 2025 முடியுது. அப்போது ஒரு விஷயம் இருக்குது, என்ன புரிஞ்சுன்னா, பெரிய கூட்டம் வரல, அங்கே இருக்கிற சகோதரிக்கும் வெளியே எங்கேயா போயிடலான்ற எண்ணம் இருக்குது, ஆத்மாக்கள் நிறைய வரல இவர் நினைச்ச மாதிரி. இதெல்லாம் அவரோட மனசுல வருத்தத்தை தெரிவிக்குது. அதனால இப்போ பர்சனலா அவருக்கு அந்த இடமும் தேவைப்படுது. இதெல்லாம் வந்ததுனால அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, வெக்கேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பாண்டு முடியறதுனால. அப்போ அந்த சகோதரி, இல்லை நீங்கள் கொடுக்கலாம்ல, உங்களுக்கு நான் வாடகை வேணா, நான் கூட்டி தரேன். தம்பி சொன்னார், வாடகை இஷ்யூ இல்லை, இது என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோமோ அது எனக்கு சேவ் ஆன மாதிரி தெரியல, அதனால நீங்கள் எனக்கு எடுத்து காலி பண்ணி கொடுத்துருங்க. 2வது எனக்கு இப்போ பர்சனலாகவும் தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறேன்.
அப்போ அந்த சகோதரி சொன்னார், நாங்கள் வேற இடம் பார்க்குற வரைக்கும் கொடுங்க, அப்புறம் மாற்றிக்கிறோம் அப்படின்னு. அது எல்லாரும் அலோவ் பண்ணுறதா இவங்க தம்பியும் ஒத்துக்கிட்டாரு. இது வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஓகேவா? அந்த சகோதரி ரொம்ப சீனியர் சகோதரி, ரொம்ப தங்கமானவங்க. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ கிளாஸ் அட்டன் பண்ற ஒரு சகோதரி, இல்ல கிளாஸ்க்கு வந்து போற ஒரு சகோதரி, எனக்கு அவளை பத்தி தெரியல. அவங்க டைரக்ட் இந்த கிளாஸ் தான் வராங்களான்னு தெரியல. ஆனா இவரை நேரடியா தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி கண்ணாமுடன் திட்டிருக்காங்க, சாபம் விட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன பைசா மேல இவ்வளவு மோகம்? உங்களுக்கு தான் 1க்கு 2 வீடு இறைவன் கொடுத்துருக்கிறார்ல, இந்த வீடு பாபா கொடுத்தா உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க வாடகை ஃபர்ஸ்ட் அங்க வாங்குறீங்க, இதையே நீங்க நடத்தக்கூடாது, உங்களுக்கு ஏன் பைசா மேல இவ்வளவு மோகம்? அப்படி கண்ணாமுடன் திட்டாங்க. இந்த சகோதரர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல, அதனால இந்த பேச்சுவார்த்தையை நம்ம கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கண்ணியமா இவர் நிறுத்திட்டார். இதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். இங்க நிறைய பேர் உங்களுக்கு பார்க்குற வீடியோ பார்க்குற உங்களுக்கே கூட ஒரு தாட் வரலாம், இவர் எதுக்கு நீங்க வாடகை வாங்க சொன்னீங்க அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு 15 வருஷமா இந்த சிஸ்டம்ல இருக்கேன். வெளி உலகத்துல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். வெளி உலகத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இயக்கம் ஒரு ராஜயோக குழந்தையா வந்தா அவரோட வீடை வந்து கீதா பாடசாலை கொடுங்க அப்படின்னு ஆரம்பத்துல கேட்பாங்க. நாளைக்கு அந்த இடத்தையே எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இடங்களை ஆட்ட போடுறதுல நம்பர் 1 இயக்கம் அப்படிதான் வெளியில பேசுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியல, இப்படிதான் பேசுறாங்க. இந்த தம்பி என்ன நம்பி இந்த சேவைக்கு கொடுக்குறேன்னு முன் வந்து சொல்றாரு. என்கிட்ட கேட்காம அவரே கொடுத்திருந்தா அது அவரோட பாடு, சென்டரோட பாடு. நான் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேன், நீ இப்படி கொடு, பாதி வாடகை வாங்கிக்கோ, அந்த பாதி வாடகை நீ வந்து உனக்கு புண்ணியம் வரணும்னு நீயே சென்டருக்கு, வேற சென்டருக்கு, மதுபனுக்கு, வேற எங்கேயாவது சேவைக்கு கொடுத்துரு அந்த காசை. ஆனா இந்த சிஸ்டம்ல தான் போகணும். ஒரு 11 மாசம் அக்ரிமெண்ட்ல தான் போகணும். அப்பதான் அவங்களும் சீரியஸா போகணும். இப்போ பாருங்க, இது 5000 ரூபா வாடகைன்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறோம். அந்த வாடகை கம்மின்றதுனால தான் இவங்களுக்கு வந்து பெரிய இடத்துக்கு போகலாம், வேற இடத்துக்கு போகலான்ற சிந்தனைகள் வருது அந்த சகோதரிக்கு. அதே மார்க்கெட் ப்ரைஸே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சின்சியரா கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது என்னோட தாட். ஓகேவா? ஸோ இது அது சரியா? என்ன சரி? ஒருத்தர் சேவைக்காக இடம் கொடுக்குறாரு, அவரோட மன கவலை என்னன்னா, நினைச்ச மாதிரி இயங்கப்படல, நிறைய ஆத்மாக்கள் வரல, இதெல்லாம் தான் அவருடைய மனக்கவலை. இருக்கிறவங்க இங்க கிளம்பி வேற ஊருக்கு போகலாம்னு நினைச்சுனே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அந்த தாட் தான் கிரியேட் பண்றாங்க. அப்போ அந்த சிந்தனை தானே நடக்கும். அதனால அவங்க கிளம்பி போறாங்க. அவங்க 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 வருத்தப்படலாம். அங்க இருக்கிற சகோதரி வருத்தப்படல, ஆனா சீனியர் சகோதரி வருத்தப்படுறாங்க, இந்த இடம் போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி சபிக்கிறது கரெக்டா? இது டிராமாங்க, அது புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து பாருங்க, ஏற்கனவே எனக்கு முன்னாடி வந்தவர் சிஸ்டம் ஏதோ பிடிக்கலன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாலேஜை பார்க்கறாரு, புரிஞ்சுக்கிறாரு, வராரு, சென்டருக்கு இடம் கொடுக்கணும்னு எண்ணம் வருது, கொடுக்கவும் செய்யறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி அதை பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அது அவங்க கிட்டே கொடுக்கணுமா இல்லாட்டி திரும்ப நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இப்போ இந்த தம்பிக்கு என்ன தோணுது, இதை வெளியே நான் வாடகை விட்டா வர காசுக்கு இவர் எவ்வளவு எடுத்திருந்தாரோ அந்த காசை வந்து நம்ம சென்டருக்கே கொடுத்துடலாம்ல, அதை நான் பண்ணிட்டு போவேன்ல, சந்தோஷமா பண்ணிட்டு போவேன்ல. ஏன்னா இவருக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க, அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இப்படி எல்லாம் ஒரு செட்டப்போட தானே வாடுறாங்க எல்லாருமே. இப்போ அவங்க கேட்குற கேள்வி ஒரு பதில் சொல்ற மாதிரி இருக்கணும்ல. சரிப்பா, நீ வந்து இறைவனுக்கு கொடுத்துட்ட, அங்க என்ன நடக்குது? எப்ப பார்த்தாலும் பூட்டி தான் இருக்குது, எப்ப பார்த்தாலும் ஆளுங்க வந்து 1-2 பேர் வராங்க. இதுக்கு தான் நீ கொடுத்தியா? ஒண்ணு நீ நினைச்ச மாதிரி அந்த ராஜயோக சிஸ்டம் பாகா ஓகோன்னு போயிருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். அட்லீஸ்ட் ஒன்றும் நடக்கல, வாடகையாவது வந்துட்டு இருக்கு, மாசம் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி வாடகை கட்டு, அதாவது ஏதோ ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். ரைட்டு, ஏதோ வாடகை. ஆனால் லௌகிக ஆத்மாக்கள் ஓகேவா, அவங்க என்ன பார்ப்பாங்க, வாடகை கொடுத்தா என்ன கிடைக்குமோ அந்த காசு கட்சியாது, சுரேஷ் வந்தானா, ரமேஷ் வந்தானா, இந்த சென்டர் வந்தானா அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ வாடகையும் இல்லை, ஆத்மாக்களும் இல்லை. அப்போ வீட்டுக்காரங்களை எப்படி ஒரு கன்வின்ஸ் பண்ணாரு? இத்தனை வருஷமா பண்ணியிருக்காரு, ஒரு 5-6 வருஷமா நடத்தின்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல எத்தனை வருஷம். சரியா? ஸோ இது சரியான பார்வை கிடையாது. அதாவது ஒருத்தர் சேவைக்காக ஒரு இடம் கொடுக்குறாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவருக்கே தேவைப்படுதுன்றதால திருப்பி எடுக்கிறாருன்னா அவர் சபிக்கிறது கரெக்ட் கிடையாது. இது ஒரு ராஜயோகியா ஒருத்தர் பண்றது வந்து கரெக்டே கிடையாது. நம்ம அவர் ஆங்கிள் இருந்து அதை சிந்திக்கணும். ஏன் அவரு நம்ம கிட்ட கிளம்பி இந்த அங்க இருக்கிற சகோதரிகள் இதை பத்தி யோசிச்சாங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் வீடு கொடுக்கும் போது அந்த இடத்த ஒழுங்கா பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒருத்தர் கொடுத்துட்டாங்களே, ஃபர்ஸ்ட் இவங்க எதிர்பார்க்கறது யாராவது ஒருத்தர் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா தான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்
ஆள் வந்தாலும் வரலனாலும் ஏதோ கணக்கு சென்டர் கணக்கு காமிக்கலாம், இத்தனை சென்டர் வச்சிருக்கேன், இத்தனை கீதா பாடசாலை வச்சிருக்கேன், அந்த மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. எது பண்ணாலும் சின்சியராக பண்ணணும். பாருங்களேன், எங்கெல்லாம் யோகா இல்லையோ அங்கே ஆத்மாக்கள் வரமாட்டாங்க. இதோட தான் ஃபார்முலாவே. ஏதாவது ஒரு சென்டர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரே காரணம், அங்கே யோகா பவர் 0 இல்லை, அவ்வளோதான். நான் சொல்கிறது உங்களுக்கு கடுப்பாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இதுதான் உண்மை. நான் பாடியில் எடுக்கும்போது அப்போ ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் இருந்தது. 2-3 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கே கடுப்பாயிடுச்சு. நான் 7 days கோர்ஸ் எடுக்கிறேன், ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு 1 hour 1.5 hour எடுப்பேன். அப்புறம் பாப்பா கனெக்ட் பண்ணேன், என்னப்பா நடக்குது, இவ்வளோ உயிரை கொடுத்து நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், ஆத்மாக்களே இல்லை. அப்போ அடுத்த நாள் மணியில் சொல்கிறார், யோகா பவர் கம்மின்னு. என்ன பண்ணணும், யோகா பண்ணேன், அவ்வளோதான், உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபுல்லாக நிறைஞ்சு சர்ச்சிலலாம் பார்த்துருக்கேன், முட்டிக்கால் போட்டு சர்ச்சில் வேண்டதெல்லாம் பார்த்தீங்க, முட்டிக்கால் போட்டு கிளாஸ் அட்டன் பண்ண பசங்க தான். எனக்கு உட்காந்து இடம் இல்லை. அந்த நிலைமையும் நடந்திருக்கு எங்கள் பாடி சென்டரில். அப்போ புரிஞ்சு போச்சு, ஓகே இப்படிதான் யோகா பவர் பண்ண போடும், யோகா இப்படி பண்ணால் ஆத்மாக்கள் நிறைஞ்சு ஒழிவாங்க. அப்படி முட்டிக்கால் போட்ட தம்பி இப்போ அண்ணா நகரில் பெரிய சேவை பண்ணுறான். அவன் ஒரு சென்டரில் கீதா பாடசாலை போயிட்டு இருக்கான், கிளாஸ் எடுக்கிறான். இன்னைக்கு அவன் கிட்டத்தட்ட அவனே ஒரு 10 வருஷமா இருக்கான். வருஷம் மதுபன் போயிட்டு வரான். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்கள் சென்டரில் ஆத்மாக்கள் வரலையா, ரொம்ப சிம்பிள், அங்கே யோகா பவர் கம்மி. இதே பாருங்களேன், நீங்கள் மதுபன் போகிறீங்க, உங்களுக்கு யோகானா என்னன்னே தெரியல, சும்மா போய் பாபா அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க, கனெக்ஷன் கட்டி ஏன் கிடைக்குது, அங்கே யோகா பண்ணி அப்படி ஒரு பவர் ஹவுஸை கிரியேட் பண்ணி வச்சோம். உங்களுக்கு யோகாவே தெரிலனா நீங்கள் போனாலும் உங்களுக்கு டக்குன்னு யோகா வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொரு கீதா பாடசாலையும் ஒவ்வொரு சென்டரையும் ஒவ்வொரு அங்கே இருக்கவங்க பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் ஒருத்தர் உட்காந்து யோகா பண்ணால் சக்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் நம்ம பண்ணணுன்றார் பரமாத்மா வாணியில். என்ன சொல்கிறாரு, நம்ம யோகா பண்ணி நம்ம ஊரில் இருக்க அதில் நம்ம ஊருக்கு அங்கே எல்லாருக்குமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வாங்கி கொடுக்கணுன்றார். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த ஊருக்கே சக்தி வாங்கி கொடுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆத்மாவாக இருக்கணும். நீங்கள் சென்டரை பற்றி பேசிங்க, அந்த சென்ட்ரல் 4 பேர் வரதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இது பண்ணணும். ஸோ என்னுடைய புரிதல், ஒரு ஆத்மா கொஞ்ச நாள் சேவை பண்ணார், அதுக்கப்புறம் பண்ணலைன்னா அவர் சபிக்கிறது ஒரு ராஜயோகியா அழகு இல்லை. வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன, அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.